கர்த்தர் ஒரு மனுஷனை தன் கரத்துல எடுத்தா அவர் பயன்படுத்தாம விடவே மாட்டார். எப்பயோ ஒரு நாள் பயன்படுத்துகிற தேவன் அல்ல, தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறவனை வாழ்நாள் முழுக்க அவர் பயன்படுத்துகிறவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகமாயிருக்கு. அவர் என் கேடகம், என் பலன், என் கோட்டை, என் தஞ்சம், நான் நம்பி இருக்கிற என் தேவன். ஹல்லேலூயா ஜீசஸ். மரித்து போன தபித்தாளை உயிரோடு எழுப்ப, செத்து போயிருக்கிற தபித்தாளை சுற்றி அழுது கொண்டிருக்கிற ஜனங்கள் மத்தியில பேதுரு அந்த மேல் வீட்டு அறைக்கு போய் அந்த ஜனங்களை எல்லாம் வெளியே துரத்தினார். ஏன் அவர் மேல போய் வெளியில துரத்தினார்னா, அவ்விசுவாசி இருக்கிற இடத்துல அற்புதம் செய்ய முடியாத நேற்று தினத்துல தியானித்தோம். ஹல்லேலூயா. இந்த நாள்லயும் இந்த கூட்டத்திற்குள்ள ஒரு விடுதலையை தரணும் கர்த்தர் விரும்பும் பொழுது, சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு அந்த விசுவாசம் இல்லைன்னா அற்புதம் நடக்காது. அதனாலதான் இயேசு கிறிஸ்துவினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றின பேதுரு தபித்தால் மரித்து போன செய்தியை கேட்டு அந்த மேல் வீட்டு அறையில கடந்து போன பிறகு அங்கு கூடி இருந்து சுற்றி நின்று அழுது கொண்டிருக்கிற ஜனங்களை பார்த்து வெளியில போங்கன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. ஏன்? அவ்விசுவாசிக்கு சபையில இடம் கிடையாது. ஹல்லேலூயா. விசுவாசம் உள்ள ஜெபம் பின்னால ரட்சிக்கணும் இந்த வேதத்துல வாசிக்கிறோம்.